ரொம்ப பயத்தோடு ஸ்டார்ட் பண்ண கந்த சஷ்டி விரதம் 7வது நாள் ரொம்ப சந்தோஷமாக வந்து நிறைவு பண்ணியாச்சு. என்னால் முடியுமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். பரவாயில்ல வந்து கடவுள் இருக்கார் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருந்தது. நார்மலாக நம்ம ஒரு வேளை வந்து சாப்பிட்டுட்டு 2 வேளை பட்னியாக இருக்கணும்னா சுத்தமாக முடியவே முடியாது. நான்லாம் ஒரு வேளை கூட வந்து பசியோடலாம் இருக்கவே மாட்டேன். என்னால் இருக்க முடியுமான்ற ஒரு சந்தேகத்தோடவே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதான் வந்து நான் ஃபஸ்ட் டைமாக வந்து 7 நாளுமே வந்து விரதம் இருக்கேன். வருஷத்தில் வந்து ஒரு டைம் வந்து சாப்பிடாம இருப்பேன். நைட்டுமே சாப்பிட்ருவேன். அதையுமே வந்து ஒரு நாள் வந்து மௌன விரதம் இருப்பேன். 6வது நாள் மௌன விரதம் இருப்பேன். சாப்பிடாம இருப்பேன். 7 நாள் என்னால் இருக்கவே முடியாது. ஆனால் இருந்தேன். நான் வந்து மிளகு விரதம் தான் எடுத்திருந்தேன். 2வது நாளே வந்து எனக்கு ஒரு மாதிரி அல்சர் மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம எடுத்த உடனே ரொம்ப ரிஸ்க்காலாம் எடுக்க வேணாம். நம்ம நார்மலாக வந்து ஒரு வேளை சாப்பிட்டுட்டு 2 வேளை வந்து பட்னியாகவே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் செகண்ட் டேயில் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பால் பழம் சாப்பிட்டுட்டுமே இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் அதையுமே வந்து முடியலை. சரி ஒரு வேளை சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்மளோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி திருக்கல்யாணத்தன்னைக்கு போயிட்டு முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. நம்ம வந்து முடிஞ்சவங்க எல்லாருமே வந்து வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு பக்கத்தில் கோவிலேருந்து தான் வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து திருக்கல்யாணம் போய் பார்த்துட்டு வருவாங்க. நானுமே வந்து வீட்டில் இருக்கிற வேலையை எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நைட்டில் வந்து திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. போயிட்டு முருகருக்கு போயிட்டு மொழி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சால் வந்து வருஷம் முருகருக்கு வந்து மொழி வச்சுட்டு சாப்பிட்டுட்டு வருவோம். இன்றைக்கி சாப்பிட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வேளை சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதோடு விட்டுருவேன். நைட்டு வந்து ஏதாச்சும் காஃபியோ டீயோ குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் அப்படியே இருக்க வேண்டியது தான். நம்ம வந்து எப்படியும் ஒரு வாரத்துக்கு வந்து ஃபாஸ்டிங் இருந்தோம். அதனால் வந்து சாப்பாடெலாம் நம்மளே நினச்சாலும் அதிகமாகலாம் சாப்பிட முடியாது. நான் சும்மா பார்க்கறதுக்கு மட்டும்தான் இலையில அவ்வளோ வச்சுருந்தேன். சாமிக்காகன்றதுனால கொஞ்சம் அதிகமாக வச்சுருந்தேன். சாப்பிடும் போது நான் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா மொத்தமாக நம்மளால் சாப்பிட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும்.